அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்பம்மா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்றைய நிகழ்ச்சியில் தனது வாழ்க்கையின் சவாலான மற்றும் ஊக்கமளிக்கும் பயணத்தை பற்றி பேச தயாராக இருக்கும் நமது விருந்தினரை வரவேற்போம். வாங்க கௌரி, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Thank you for the lovely introduction, Bharati. I really appreciate being in this podcast. இட்ஸ் மை பிளஷர். உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க சிறு வயது போர்க்கால அனுபவம் எப்படி இருந்தது? ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர வேண்டிய அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள இருந்த உணர்வுகள் என்ன? தேங்க்யூ பாரதி. அந்த கொஷனுக்கு மன்னிச்சுக்கொள்ளுங்க, என் தமிழ் அவ்வளோ சுத்தம் இல்லை. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தனால. ஆனால் நான் ட்ரை பண்ணி பேசுகிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள நான் பிறக்க முதலே பிரச்சனை தூங்கினது. ஆனால் நான் ஒரு 6 வயசு இருக்கக்குள்ள ரொம்ப பிரச்சனையார் வந்து இப்போ எங்களோட நிறைய பில்டிங்ஸ் எரிச்சாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் என் அப்பா ஒரு புது வீட்டை எல்லாம் பில்ட் பண்ணிட்டு நாங்கள் we went to live there. அப்போ அதுக்கு பிறகு இந்த ராயட்ஸ்னால நிறைய பேருக்கு இருக்க முடியாமல் இருந்தது அவங்களோட வீட்டில் எல்லாம். அப்போ எங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து எங்களோட வீட்டில் இருந்தாங்க, ஒரு 50-60 பீப்புள். இந்த பிரச்சனை இருக்கக்குள்ள நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்து அவங்களோட மண் பாத்திரம் எல்லாம் விற்க வந்தாங்க அந்த வேல் ஃபெஸ்டிவலில். அப்போ அந்த நேரத்தில் அவங்க அகப்பட்டு எங்கே போக முடியாமல் இருந்து, அப்போ அப்பா போய் அவங்க எல்லாம் கொண்டு வந்து எங்களோட வீட்டில் இந்த கார்டனில் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு 40-50 பேர் போல் இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் சாப்பாட்டு போட்டுக்கொண்டு இருந்தோம். ஒரு 2-3 நாளாக எங்கேயும் போக முடியாமல் போச்சு. ரொம்ப டென்ஷன் அந்த நேரத்தில். அப்போ எனக்கு 6 வயசு தான். அப்போ என் பாட்டி வந்து எங்களோட இருந்தாங்க. அம்மா அப்பா சொன்னாங்க அவங்க என்னையும் அண்ணையும் எடுத்துக்கொண்டு அந்த கடைசி ரோட்டில் ஒரு கடைசி வீடு இருந்தது, அங்கே போயிருக்க சொல்லி. அப்போ பாட்டியோட நான் அவங்க இன்னொரு வீட்டு கடைசியில் இருந்து அவங்க எடுத்தாங்க. ஆனால் அவங்க உண்மையாக சிங்களம் தான். ஆனால் அவங்களோட அட்டிக்கில் நாங்கள் ஒளிஞ்சு கொண்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்பா வந்து அவர் வந்து உண்மையாக டிஸ்கைஸில் ஒன்றும் செருப்பும் போடையில் ஷர்ட்டும் போடையில் ஒரு தடி எடுத்து லேன் முன்னுக்கு போயிட்டு இங்கே தமிழ் ஆக்கள் இருக்கிறாங்களா என்ன கேட்கக்குள்ள. ஏன்னா அவருக்கு 3 பாஷத்துலேயும் நல்லா கதைப்பார். அப்போ அவர் சிங்களத்தில் கதைச்சு சொன்னார், இல்லை இங்கே தமிழ் ஆக்கள் இருந்தால் நான் இருப்பேன்னு. ஏன்னா அவர் அவங்க மாதிரி நடித்தார் உண்மையாக. அப்போ அவங்க நல்ல நேரம் அவர் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறனால அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் தப்பிச்சோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்தது. அப்போ நாங்கள் இந்தியா போனோம். நாங்கள் கொஞ்சம் காலம் சென்னையில் அண்ணா நகரில் தான் இருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க எங்களைய ஊட்டியில் அண்ணாம் என்னையும் ஊட்டியில் போர்டிங்க்கு பண்ணி அவங்க திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. எனக்கு அப்போ நான் நினைக்கிறேன் 7-8 இயர்ஸ் மாதிரி. அப்போ இன்டர்நெட் ஒரு கான்டாக்டும் இருக்க இல்லை பேரண்ட்ஸோட. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு டென்ஷனாக இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணேன் பேரண்ட்ஸை. ஆனால் நல்ல நேரம் நான் கான்வென்ட்டில் இருக்கக்குள்ள அங்கே மலையாளி நான்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அது பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் ஸ்ரீலங்கா திரும்ப போனோம். அங்கே போய் படித்தேன். அது பிறகு நான் கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருந்தேன். உங்கள் சிறு வயது போர்க்கால அனுபவம் கேட்பதற்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கடினமான சூழ்நிலையிலையும் உங்கள் பெற்றோர் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு துணையாக இருந்தது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அடுத்து, நீங்கள் மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பிய பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? மேலும் திருமணத்துக்கு பிறகு யூகேவிற்கு வந்து குடியேறிய அனுபவம் பற்றியும் சொல்லுங்கள். இங்கே ஸ்ரீலங்கா வந்த பிறகும் நிறைய பாம்ஸும் ராய்ட்ஸும் அதில் எல்லாமே இருந்தது. சில நேரம் எனக்கு நினைவு இருக்கு, ஸ்கூலுக்கு போகக்குள்ளேயும் அந்த காலையில் நான் ப்ரஷ் பண்ணக்குள்ளேயும் அந்த சடுதியாக அந்த மிரர் எல்லாம் கிராக் பண்ணி எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி கீழே விழும் பாத்ரூமில். அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு பாம்பு போயிருக்குண்டு. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி வெளியே போகக்குள்ள டென்ஷனாக இருந்தது.
நாங்கள் சில நேரம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம். இங்கே கோவிட் நடக்கக்குள்ள எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருந்தாங்க. அது மாதிரி எங்களுக்கு நிறைய காலம் ஸ்கூல் சில நேரம் மூடிக்கொண்டே இருக்கும். அப்போ சில நேரம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போக முடியாமல் இருக்கும். அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகி கொண்டு இருந்தது. இயர் 2000 தான் மேரி பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அப்போ இங்கே வந்த பிறகு 12 இயர்ஸ் ஹேமஸ்மித்தும் விம்பிள்டன்லையும் இருந்தோம். தமிழ் ஆக்களும் ஏஷியன் ஆக்களும் அவ்வளவு இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல. நானும் அந்த நேரத்துலையும் டீச் பண்ணி கொண்டு இருந்தேன், ஈவினிங்ஸும் வீக்கெண்ட்ஸும். அதுக்கு பிறகு தான் இப்போ 13 இயர்ஸாக சட்டனுக்கு வந்தோம். அப்போ இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ஃபீல் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஊர்லேருந்து ஊருக்கு போயிட்டு 3 ஊர்லேயும் இருந்து எனக்கு வேறு 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 மாதிரி கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஐ ஹவ் எம்ப்ரேஸ்ட் இட் அண்ட் ஐ ஹவ் இட் இஸ் மேட் மீ ரெசிலியன்ட்னு தான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை பயணம் கடினமாக இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களை இன்னும் வலுவானவராக ஆக்கி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் செய்யும் வேலை மற்றும் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் இந்த இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். குட் கொஸ்டின். நான் ஃபைனான்ஸ் டிரெக்டராக இருக்கிறேன் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் லிஸ்டட் கம்பெனியில். அதுதான் என் மெயின் ரோல். அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், நிறைய கண்ட்ரீஸுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். எங்களோட குடும்பத்தில் அம்மா மேத்ஸ் டீச்சர், ஃபாதரும் ரிட்டையர் பண்ண பிறகு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சராக இருந்தார். அப்போ அவங்களோட உதவி செஞ்சு தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால நான் கண்டினியூ பண்ணேன். அப்போ நான் ஈவினிங்ஸும் வீக்கெண்ட்ஸும் நான் அகாடமிக் ஜிம்மில் அந்த கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கறது. அப்போ அதுவும் ரொம்ப பிஸியாக இருக்கும் எனக்கு. என்ன நிறைய பேரண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், நான் சப்போர்ட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதெல்லாம் என்னைய பிஸியாக வைக்கும். அதுக்கு பிறகு என் மகளோட விஷயம், அவள் ஒரு மியூசிக்கலி இன்ட்ரெஸ்டட் ஆர்டிஸ்டாக இருக்கிறா. அப்போ அவள் நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போகிறது, அவளோட சாங்ஸ் எல்லாம் அவை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ அதுகளும் வீட்டு வேலைகளும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நல்ல நேரம் ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. வெரி ட்ரூ. ஒரு வேலையை பிடிச்சு நமக்கு நெருக்கமானவர்களின் உதவியோடு செய்யும் போது அது எவ்வளவு சுலபமாக மாறுது அப்படின்னு நீங்கள் சொன்னது மிகவும் சரியான பதில். இறுதியா உங்க சேரிட்டி ஒர்க் பற்றியும் மற்றும் அதை செய்வதற்கு எப்படி மோட்டிவேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ. நான் ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் நிறைய சேரிட்டி ஒர்க் செய்கிறது. என்ற 7 பிள்ளையில நான் எஜுகேஷன் நீட்ஸ் எல்லாம் முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறது. எங்களோட வீட்டுக்கிட்ட ஒரு நேபரும் அவங்க ஹஷ்டி என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு சேரிட்டி இருக்குது இந்தியாவில். அப்போ ஸ்லம் ஏரியாஸில் இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க. அப்போ எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, ஒவ்வொரு டேர்மும் எப்படி அந்த பிள்ளையை ப்ரோக்ரெஸ் பண்ணுறதுன்ட்டு. மற்றது இங்கேயும் நிறைய சிங்கிள் மதர் சில நேரம் என்னை கண்டாக்ட் பண்ணுறது. அவங்களுக்கு சில நேரம் 11+ செய்ய வேணும், இல்லாட்டி மற்ற செகண்டரி ஸ்கூல்லேயும் பிள்ளைகள் இருக்குது, ஓப்பனாக கதைக்குள்ள அப்போ கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது. மற்றது இங்கே டெம்பிள்ஸ்லேயும் நிறைய நாங்கள் செய்கிறது. ஸ்டோன்லி அம்மன்லேயும் இந்த கோபுரம் எல்லாம் அந்த 3 சாமி கட்டினதும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி அதெல்லாம் செய்கிறது. கம்யூனிட்டிக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்தது எங்களுக்கு. ஸ்ரீலங்காலையும் இன்னொரு 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு போல எல்லா ஸ்கூலிங் நீட்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது. அப்படி எனக்கு விருப்பம் அது செய்கிறது. என் மகளுக்கும் நிறைய சேரிட்டி ஈவெண்ட்ஸுக்கு அனுப்புறது. நான் அவள் போய் பாடுவா, அதில் நாங்கள் மணி ரேஸ் பண்ணி அது திரும்ப அவங்களுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் செய்கிறதுக்கு. ஸோ ஐ என்ஜாய் டூயிங் தட். வெரி இம்ப்ரெசிவ். சேரிட்டி ஒர்க் மூலமாக நீங்கள் செய்யும் பல அர்த்தமுள்ள மாற்றங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ கௌரி. மிக்க நன்றி பாரதி. அண்ட் ஐ மஸ்ட் சே, நானும் உங்களே அட்மையர் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணி அந்த தமிழ் ஸ்கூல் எப்படி நல்லா நடத்துகிறீங்கன்ட்டு எல்லாம் பார்த்து
admire பண்றேன். So good luck to you and I hope you also have amazing future. தேங்க்யூ கௌரி, ரியலி மீன்ஸ் அ லாட். இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.